அகதா கிறிஸ்டியின் ரகசிய எதிரி. அத்தியாயம் 1. இளஞ்சிங்கங்கள் லிமிடெட். டாமி, கிழ பிசாசே. டூபன்ஸ், கிழ ராட்சசியே. இளமை ததும்பும் 2 வாலிப மலர்களும் ஆவலோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொண்டனர். இப்படி செய்ததில் சில நொடிகள் ரயிலின் வழியை மறித்துக் கொண்டு நிற்க நேர்ந்தது. கிழ என்ற அடைமொழியை கேட்ட நேயர்கள் இருவரையும் பெரியவர்கள் என தப்பாக எடை போட்டு விட வேண்டாம். இருவரது வயதையும் சேர்த்து போட்டு கூட்டினால் வரும் கூட்டுத் தொகையை கூட 45 தாண்டாது. ஏய் கிழ ராட்சசி, சில நூற்றாண்டுகளாக உன்னை காணவே இல்லையே. புன்னகைத்தபடி தொடரலானான் இளைஞன். கண் காணாம எங்கே போன? இப்படி வா, வந்து பன் சாப்பிட எனக்கும் கம்பெனி கொடு. ஓ, எல்லாரும் நம்மளையே வெறிக்கிறாங்கப்பா. ரயிலோட வழியை மறிச்சுக்கிட்டு நிக்கிறோம். முதல்ல இடத்த காலி செய்வோம். அவனை தொடர்ந்து இளையவளும் திரும்ப நடக்கலானார்கள். அப்புறம் என்றான் டாமி. எங்கே போறது? கேட்ட அவனுடைய குரலின் அடியில் கிடந்த படபடப்பும் பதைப்பதைப்பையும் புத்தி நுட்பம் மிகுந்த செல்வி ரூட்டன்ஸ் காதுகளிலிருந்து தப்பவில்லை. தனது மிக நெருக்கமான உயிர் தோழர்களிடம் டூபென்ஸ் என்று விளக்க ஒண்ணா ஏதோ ஒரு மர்ம காரணத்தால் அறியப்படும் செல்வி ரூட்டன்ஸ் கவ்லி டாமியின் மீது அதிரடியாய் பாய்ந்தாள். டாமி, நீ ஒரு கல்லுடா. ஒப்புக்கொள்ள மறுப்போனாய் அப்படியெல்லாம் துளியும் கிடையாது என உடனடியாய் எதிர்த்தான் அவன். அலற அடிக்கும் பொய்களின் சொந்தக்காரன் நீ எப்பவுமே என்றாள் டூபென்ஸ் தீவிரமாய். உனக்கு மருத்துவம் பார்த்தா ஒரு சிஸ்டர் நினைவிருக்கா? டாக்டர் குறிப்பெழுத மறந்துட்டார். ஆனா என்கிட்ட அடிச்சு சொன்னார். இப்ப உடம்பு இருக்கிற நிலைக்கு நான் எடுத்துக்க வேண்டிய அதி முக்கியமான டானிக்கே பீர் தான். இப்படி சொன்ன நீ அவகிட்ட ஏய் கல்லு நினைவிருக்கா? ஆடு மாடு மேய்ப்பது போல ஒலி எழுப்பினான் டாமி. செஞ்ச. அப்பப்பா, உண்மை தெரிஞ்சதும் என்னம்மா கத்தினாவ. பாவாவ. டாக்டரு நல்லா விட்டிருப்பார். பழசுதான், ஆனாலும் அற்புதமான ஹாஸ்பிட்டல் அது. ராணுவ மருத்துவமனை. எல்லாத்தையும் ராணுவம் கலைச்சதுல இதையும் கலைச்சிட்டாங்க போல. இதற்கு ஆமா என்று விட்டு பெருமூச்செறிந்த டூபென்ஸ், அப்ப உன் வேலை என்றால் உடனே. டாமி ஒப்புதலாய் தலையசைப்பை பதிலாக்கினான். 2 மாசத்துக்கு முன்னாடி. ராணுவம் கொடுத்த காசு? கொக்கி போட்டாள் டூபென்ஸ். செலவழிச்சாச்சு. ஹோ கிழம், என்ன? ஓ டாமி, மிதமிஞ்சிய பணமா கொட்டி தந்தாங்க. சும்மா இதோ இவ்வளோண்டு. அதிர்ஷ்ட கட்ட. இப்பெல்லாம் வாழ்வதற்கு அதுவும் எப்படி? வெறும் 2 வேளை மட்டும் சாப்பிட்டு ஒரு சின்ன இடத்துல ஒண்டிக்க இதுக்கே எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்குன்னு உனக்கு தெரியுமா? குழந்தாய் என்று இடைமறித்தாள் டூபென்ஸ். ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு தினசரி எத்தனை செலவாகும்னு எனக்கு தெரியாம ஒன்னும் கிடையாது, புரியுதா? விடுதி வந்தாச்சு, சாப்பிடுவோம். ஆகிற செலவை அவங்களே தனித்தனியா கொடுத்துக்கிட்டு ஓகே என்றபடி மாடிக்கு வழி செய்து கொண்டு ஏறினாள். இடம் நிரம்பி வழிந்தது. அங்கிருந்தவர்கள் பேசிய உரையாடல்கள் கலவையாய் காதில் விழ தலையும் புரியாத வாலும் புரியாத அவற்றை கேட்டபடி இவர்கள் அமர ஒரு டேபிளை தேடினார்கள். இப்படி காதுல விழும் புரியாத எல்லாமே கோமாளித்தனமாதான் இருக்கு என்றான் டாமி. இதே போலதான் தெருவுல இன்னைக்கு 2 பேர்
ஜேன் ஃபின் அப்படின்னு யாரோ ஒருத்திய பற்றி ஈடுபாடா பேசிக்கிட்டு போறத கேட்டேன். அப்படி ஒரு பேரை நீ எப்பயாவது கேட்டிருக்கியா? ஜேன் ஃபின். வித்தியாசமான பேரா தெரியல. அப்பொழுது 2 முதிய பெண்மணிகள் அவர்களுக்கான பார்சலை வாங்கிக் கொண்டு எழுந்திருக்க அப்பகுதியை லாவகமாக வளைத்து தன்னகப்படுத்திக் கொண்ட டூபென்ஸ் ஒரு காலி இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவள் எதிரே டாமி. டாமி சூடான டீயும் பன்னும் சொன்னான். டீக்கும் வெண்ணெய் போட்டு வறுக்கப்பட்ட ரொட்டிக்கும் கட்டளையிட்டாள் டூபென்ஸ். கலைந்து போய் குதறிய நிலையில் இருந்தாலும் டாமியுடைய கவர்ந்திழக்கும் அடர்த்தியான தகதக சிவப்பு கேசத்தின் வழுவழுவென அபரிதமித சில்க் தன்மை காண்போர் கண்களை கனப்பொழுது நிறுத்திதான் வைத்தது. அவனது முகம் அலங்காரமில்லாததால் அழகிய அசிங்கமாயிருந்தது. ஆனாலும் ஜென்டில்மேன் என்பதும் பக்கா விளையாட்டு வீரன் என்பதும் பிசக்கின்றி விளக்கின. அவன் ஆண்மை தேகத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தைக்கப்பட்டிருந்த காஃபி நிற சூட் இப்பொழுதோ அப்பொழுதோ விண்டு விடலாம் என்னும் நிலையில் அத்தனை இறுக்கமாயிருந்தது. இது மேலும் அவனுடைய இளமைக்கு மெருகூட்டியது. உட்கார்ந்திருக்கும் இருவரும் நவீன நாகரிகம் மிளிரும் தம்பதிகளாய் தோன்றினார்கள். டூபென்ஸ் அப்படி ஒன்றும் புல்லரிக்க வைக்கும் அழகெல்லாம் கிடையாது. ஆனால் உயிர் புல்ல எதிர்க்கும் அஞ்சாத துணிந்து நிமிர்ந்த அந்த சின்ன முகத்திலும் வில்லென நீண்டு அடர்ந்த புருவங்களுக்கு கீழே பனிப்படர்ந்த பாவனையில் எப்பொழுதும் ஏதோ சிந்தனையோடு எதிரே குறிவைத்து பார்த்து கொண்டே இருக்கும் அந்த அகன்ற சக்தி மிகு சாம்பல் நிற கண்களும் குறுகுறுப்பும் நன்னடத்தையும் ஒன்று சேர்ந்து தெரிந்தன, ஈர்த்தன. குலுங்கி கொட்டும் அவளுடைய கூந்தலை அடக்கி அமுக்கி பளிரென அடிக்கும் பச்சை நிறத்தில் ஒரு குரங்கு குள்ளாய் போட்டிருந்தாள். அதிகபட்சமாய் உயரம் குறைந்த மிக குட்டையாய் அமைந்திருந்த அவளுடைய பாவாடையின் தயவால் வெளிப்பட்ட கணுக்காலிலும் கெண்டைக்காலிலும் மேல் தொடையிலும் அசாதாரண கவர்ச்சி பொங்கிக் கொண்டிருந்தது. அவளுடைய முழு தோற்றமும் துணிகரம் நிறைந்த சாதுரியத்தை வெளிக்காட்டுவதிலேயே இருந்தது. ஒரு கூஜாவில் நிரப்பப்பட்டு டீ வந்து சேர்ந்தது. ஆழ்ந்த யோசனையின் ஆதிக்கத்தில் இருந்த டூபென்ஸ் அதிலிருந்து விடுவித்துக் கொண்டு எழுந்து வந்திருந்த தேநீரை 2 கோப்பைகளில் ஊற்றினாள். இப்போ என்றபடி கையில் இருந்த பண்ணை ஒரு பெரிய கடி கடித்த டாமி, இன்னி வரைக்கும் என்னென்ன நடந்தன என்பதை பேசுவோம். ஆஸ்பத்திரியில 1916 உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா நாம இருவரும் சந்திக்கவே இல்லையா என உரையாடலை துவங்கினான். ரொம்ப சரி என்று டாமியின் துவக்கத்தை மனம் ஒப்பி அங்கீகரித்தாள் டூபென்ஸ். தனக்கு வந்திருந்த வறுத்த ரொட்டியை வாயகல கடித்தபடி சுருக்கப்பட்ட வாழ்க்கை குறிப்பு. டூபென்ஸ் என்று பெருவாரியாய் அறியப்படும் செல்வி புரூட்டன்ஸ் உடையது என்று நாடகத்தனமாய் அறிமுகம் தந்து ஆரம்பித்தாள். பரம்பரை பெயர் கவ்லி. இதுக்கு அர்த்தமெல்லாம் கேட்கக்கூடாது. தரமான பாதிரியாரான அப்பாவுக்கு பிறந்த 5வது பொண்ணு. வீட்டோட இருக்கிற குதூகலங்களை மட்டுமில்ல, பெரிய குடும்பம். அதனால அதை வாழ வைக்க தலையில் விழுந்த கடின வேலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு லண்டன் வந்தாள் டூபென்ஸ். வந்து ஆஸ்பத்திரி ஒண்ணுல வேலைக்கு சேர்ந்தாள். முதல் மாதம் 648 தட்டுகளை கழுவினாள் ஒவ்வொரு நாளும். 2வது மாதம் பதவி உயர்வு. மேற்சொன்ன கழுவிய தட்டுகளை காய வைக்கும் பகுதிக்கு மாற்றம். 3வது மாதம்
டூபன்ஸின் அசகாய வேலை திறமையை பாராட்டி மீண்டும் பதவி உயர்வு. உருளைக்கிழங்கின் தோலுரிக்கும் அடுக்கலையை பகுதிக்கு. 4வது மாதம் ரொட்டி மற்றும் வெண்ணெய் ஆகியவற்றை துண்டு போடும் பகுதிக்கு மாற்றம். 5வது மாதம் முதல் தளத்துக்கு பதவி உயர்வு. கையில் ஒரு வாளியுடனும் மாப்புடனும். 6வது மாதம் வேலை சற்றே கம்மியான பணிக்கு பதவி உயர்வு. வெயிட்டர். 7வது மாதம் ஹோ, எத்தனை அழகு நான், எத்தனை பதுவிசி நான். இதற்கு பதவி உயர்வு வந்தது. மருத்துவமனையின் தாதிகளுக்கு உதவியாளாக. 8வது மாதம் அழகாக ஏறுமுகத்தில் இருந்த முன்னேற்றத்தில் ஒரு தடை. ஒரு புதிய சிஸ்டருக்காக வைக்கப்பட்டிருந்த முட்டையை பயிற்சிக்கு வந்திருந்த புது சிஸ்டர் எடுத்து சாப்பிட்டு விட்டாளாம். 2த்துக்கும் அப்படி ஒரு குடுமிப்பிடி. சண்டை. வயசான சிஸ்டரை தான் உதைக்க வேண்டும். எத்தனை முக்கியமான சமாச்சாரம். முட்டை. அதில் போயா கவனக்குறைவாய் இருப்பது? இந்த அமளிக்கு காரணம் தாதியாருக்கு உதவியாளாக இருந்த சின்சியர் டூபன்ஸ். அவளை இறக்கு. மறுபடியும் வாளியும் மாப்பும். 9வது மாதம் சின்ன ப்ரமோஷன். மெழுக வேண்டாம், பெருக்கினால் போதும். வாவ், அங்கேதான் என்னுடைய பாலிய சிநேகிதனான திருமிகு தாமஸ் போர்டு என்னும் சுந்தரனை கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கும் மேலாக நான் சந்தித்திராத டாமி குட்டியை மறுபடியும் சந்தித்தேன். டாமி அலட்டலாய் குனிந்து வணக்கம் காட்டினான். அந்த சந்திப்பு என்னை கொஞ்சம் உலுக்கித்தான் பார்த்தது. 10வது மாதம் மருத்துவமனைக்கு வந்திருந்த தாமஸ் போர்டு என்னும் நோயாளியுடன் உட்கார்ந்து அரட்டை அடித்ததற்காக இதனை கவனித்துவிட்ட தலைமை செவிலியால் ஈவிரக்கமின்றி வேலையிலிருந்து தூக்கப்படுகிறாள். டூபன்ஸ் வண்டி ஓட்டி பிழைக்க ஆரம்பித்தாள். ஒரு வியாபார லாரி, ஒரு காரு, இப்படி கடைசியாய் கார் ஓட்டிய முதலாளி. வாவ், சூப்பர். அமைதியான இளைய பட்டாளத்தான். அவனுங்களை நம்பாத, இடைமறித்தான் டாமி. அலுமினிய தொப்பிக்காரனுங்க வேணும்னா பட்டாளத்துல இருப்பானுங்க, இல்ல கிளம்பி ஊருக்கு வந்துடுவானுங்க. கேட்டா இவனுங்களால தான் நாடே வாழுதும்பானுங்க. விடுப்பா அவனை, அவன் பெயரை கூட நான் மறந்தாச்சு என்ற டூபன்ஸ், அதுதான் என் தொழில் வரிசையின் உச்சக்கட்டம் என்று விட்டதை தொடர்ந்தாள். பிறகு ஒரு அரசாங்க அலுவலகத்தில் நுழைஞ்சேன். செம்ம ஜாலியான பார்ட்டிகள். எத்தனை விதவிதமான தொழில்கள். நான் ஆஸ்பத்திரியில தலைமை காரியதரிசியாக ஆகியிருக்கலாம், இல்ல கண்டக்டராகவோ டிரைவராகவோ கூட பணி நிரந்தரமாகியிருக்கலாம். எதுவுமே நடக்கலையே. அதுக்குள்ள போர் நிறுத்தம் வந்தது. எல்லா அரசு நிறுவனங்களிலும் மாற்றங்கள், மாறுதல்கள், மூடல்கள். சீவப்பட்டு தூக்கி எறியப்பட்டேன். இப்ப தெருவுல வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். இனி உன் கதை. வருத்தமான துணியில், ப்ரமோஷன் எல்லாம் எனக்கு வரிசையா வந்து குவியல தாயே என்றான். விதவிதமான பணிகளும் அமையல. பிரான்ஸ் வரைக்கும் நான் திரும்பி போன கதைதான் உனக்கு தெரியுமே. ராணுவ மாற்றல்கள். அங்கிருந்து மெசோபிட்டோமியா வரைக்கும் மாத்தினாங்க. அங்கேயும் பலமான காயம் ஏற்பட்டது. ஆஸ்பத்திரியில கிடத்திட்டாங்க. பிறகு கிளம்பி எகிப்துக்கு போய் அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். போர் நிறுத்தம் வரைக்கும் ராணுவம் கலைஞ்சது. உன்கிட்ட சொன்ன மாதிரி என் வேலையும் கலைஞ்சது. பிறகு 10 கொடூரமான மாதங்களா வேலை தேடி மாங்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலையும் கிடைக்கல. அப்படி ஏதாவது வேலை இருந்துட்டா எனக்கு மட்டும் தந்துட மாட்டாங்க.
எனக்கு என்ன தெரியும்? பிசினஸ்னா அச்சரமாவது எனக்கு தெரியுமா? பூஜ்யம்தான். உற்சாகமற்று தலையசைத்தாள் டூபன்ஸ். உங்க நாட்டு அகதிங்க இடம் அதுல என்று கேட்டாள். டாமி மறுத்து தலையசைத்தான். எனக்கு அதுங்களை பிடிக்காது, அதுங்களுக்கும் என்ன பிடிக்கவே பிடிக்காது என்பதும் நிச்சயம். பணக்கார உறவுகள்? மறுபடியும் டாமி மறுத்து தலையசைத்தான். ஹோ டாமி, ஒரு வயசான தனி கட்டை கூடவா இல்ல? ஒரு மாமன் இருக்கான் இழுத்துக்கிட்டு, ஆனா அவனால பிரயோஜனம் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? என்னை தத்தெடுக்க முயற்சி செய்தான், நான் மறுத்துட்டேன். அதுல அவனுக்கும் கோபம். இத பத்தி கேள்விப்பட்டிருந்ததா ஞாபகம் இருக்கு என்றாள் டூபன்ஸ் மெதுவாய். உன் அம்மாவால தான் நீ அதை மறுத்தேன்னு. டாமி மேற்கொண்டு அவள் பேசுவதை புறக்கணித்தான். ஆமாம், இந்த விஷயத்துல நான் நடந்து கொண்ட விதம் முரட்டுத்தனமா கூட தோணிருக்கலாம். உனக்கே தெரியும், அவளுக்கு இருந்த எல்லாம் நான் மட்டும்தான். இதனால மாமாவுக்கும் அம்மா மேல அப்படி ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அவ மறுப்பதற்காகவாவது வீம்புக்கு என்னை பிரிச்சு தத்தெடுத்துக்க முயன்றான். தூவேஷம். அம்மாவை துன்புறுத்தியாகணும். மிருதுவாய் டூபன்ஸ் கேட்டா. உன் அம்மா இருந்துட்டாங்கல்ல? டாமி ஒப்புதலாய் தலையசைத்து சொன்னான். இதுதான் என் நிலை. யாராவது தோல் தர மாட்டாங்களான்னு தெருவுல நிக்கிறேன். அப்படியேதான் நானும். முடிஞ்ச வரைக்கும் சுத்தியாச்சு. வேலை தேடி தரும் ஒரு தரகனையும் விடல. வேலை காலின்னு வரும் எல்லா விளம்பரங்களுக்கும் பதில் போட்டிருக்கேன். எந்த வேலையா இருந்தாலும் ஒவ்வொரு அலுவலகப்படியா ஏறி இறங்கியாச்சு. தனிப்பட்ட முறையில கூட போய் கெஞ்சியாச்சு. எதுக்கும் பலன் இல்ல. நான் திரும்பி வீட்டுக்கே போயாகணும் போல. உனக்கு போக விருப்பம் இல்ல? ஐயோ, வேணவே வேணாம். குடும்ப பாசம்னு விழுந்து கிடந்து என்னத்தை வாரி கட்டியிருக்கேன் சொல்லு. அப்பா புடம் போட்ட தங்கம். அவர் மேல நான் வச்சிருக்கிற பாசம் வெறும் அன்பு இல்ல, அது வெறி. அப்படி இருந்தும் அவருக்கு எந்த அளவுக்கு நான் மன கஷ்டம் உண்டு பண்ணி தரேன்னு உன்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மாதா கோயிலே அவருக்கு கதி. அதனால அவர் ஒரு பழைய பஞ்சாங்கம். தொடை தெரிய உடுக்கும் ஸ்கர்ட்டும் சிகரெட் பிடிப்பதும் அறம் வழுவிய செயல்கள் அவருக்கு. எனக்கு தொடைக்கு கீழே பாவாடை போனாலே ஆகாது. அவருக்கு நான் உள்ளங்கால்ல குத்திய முள் போலன்னு இப்ப புரியணுமே. போர் நிமித்தமா வேலை கிடைச்சி நான் வீட்டை விட்டு அகன்றதுதான் அவருக்கு அவருடைய வாழ்நாட்கள்லயே கிடைத்த மாபெரும் சுதந்திரம். ஒன்னா இருந்தா 2 பேருக்குமே வீடு ஒரு நரகம். அவருக்கு அப்படி ஒரு சவால். நான் அங்கே திரும்பி போக மாட்டேன். ஆனா டாமி, வேற வழி என்னதான் இருக்கு? டாமி வருத்தமாய் தலையசைத்து ஆமோதித்தான். அங்கும் கொஞ்சம் அமைதி. பிறகு டூபன்ஸ் வெடிப்பாய் பொறுமினாள். பணம் பணம் பணம். எனக்கு எப்பவும் பணம் நினைப்புதான். காலையில மத்தியானம் ராத்திரி எப்பவும். ஆமா, என்னை பணத்தாசை பிடிச்சு ஆட்டுது. பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். இதுதான் உண்மை. ஒத்துக்கிறேன், மறுக்கல. இந்த ஒப்புதலை உணர்ந்தவனாய் நானும் அப்படியே என்றான் ஆழ்ந்து. பணத்தை எப்படியெல்லாம் அடைய முடியும்னு அத்தனை ஆழமா நான் கற்பனைகள் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு வழிவிடாம என தொடரலானால் டூபன்ஸ். இதுக்கு 3 வழிகள் தான் இருக்கு. அவை பணம் நமக்கு விடப்படணும், இல்ல அதை நாம மணக்கணும். என் மேல சொத்தை எழுதி வைக்கும்படி வயசான மண்டையை போடும் உறவு எதுவும் எனக்கு கிடையாது. பணம் இல்லாத அழுகிய கிழங்குகள் தான் என் உறவுகள். தெருவை கடக்க தத்தளிக்கும் கிழங்களுக்கு ஓடி ஓடி உதவுவேன்.
வெயிட்டை தூக்க முடியாம அல்லாடும் தாத்தாக்களுக்கு உடனே ஓடி போய் ஒத்தாசை நிற்பேன். இதுகள்ல ஏதாவது ஒண்ணு இந்த உதவிகளுக்காக எனக்கு ஒரு பெருந்தொகையை தரும் முட்டாள் கோடீஸ்வரனா இருக்கக்கூடாதாங்கிற நப்பாசையில நாய்ங்க இதுல ஒண்ணு கூட என் பேரு என்னான்னு கூட கேட்டது கிடையாது. பல பேரு ஒரு தேங்க்யூ கூட சொன்னது கிடையாது. டாமி ஒரு சிறு இடைவெளியை உருவாயிற்று. இந்த மூணுல என தொடர்ந்த டூபென்ஸ் பணத்தை மணப்பது, அதாவது கல்யாணம்தான் எனக்கு இருந்த சிறப்பான ஒரே வழி வாய்ப்பு. பணத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என் சின்ன வயசுலயே நான் முடிவு செஞ்சேன். வாழ்க்கையை சிந்திச்சு திட்டமிடுகிற எந்த பெண்ணும் எடுக்க வல்ல முடிவு. ஆசாபாசம் எல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சமே என்றாள். இதற்கு புன்னகைத்த டாமி, உன்னையும் குடும்ப பாசத்தையும் சேர்த்து வச்சு எந்த மடையனும் நினைக்க மாட்டான் என்றான். இது டூ மச் டாமி என்று அவனது குத்தலை விமர்சித்த டூபென்ஸ், இருந்தாலும் இதுதான் என் நிலை, உண்மையான நிலை. பணக்காரன் தான் வேணும். நான் தயாரா இருந்தேன் சம்மதம் சொல்ல. கிடைக்கலையே. ஒருத்தன் எனக்கு தெரிஞ்ச எல்லா கழுதிகளும் என்னை போலவே அன்றாட கஞ்சிகள் என்றாள். அந்த ஜெனரல் வேஸ்ட். போர் இல்லாத போது பிழைப்பு நடத்த சின்னதா ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தான் அவன். பிரயோஜனப்படாது. உனக்கு என்ன குறைச்சல் டாமி? நீ நல்ல பசை உள்ள பெண்ணா பார்த்து மணக்கலாமே. இதுலயும் என் நிலை உன்னுடையது போலதான். அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. அதனால என்ன இப்ப? அப்படி உன்னை நீ சுலபமா பிடிக்கலாமே. இத பாரு, நல்ல பணக்கார ஓட்டல் இருந்து கோட்டும் சூட்டும் போட்ட ஒரு பணக்காரன் வெளியேறி படகு போன்ற கார்ல ஏறுவதை பார்த்தா நானு ஓட்டமும் நடையுமா அவனை நெருங்கி, ஹே நீ சம்மத்தியான பணக்காரன், உன்னை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புறேன்னு சொல்ல முடியாது. காரணம், நான் ஒரு பொண்ணு. கிண்டலா? அது போல வரும் ஒரு பொண்ணை பார்த்து நான் மட்டும் இதே கேள்வியை கேட்க முடியுமா என்ன? முட்டாள் மாதிரி பேசாத. அவிழ்ந்திருக்குதுன்னு சொல்லி தொங்கிக்கிட்டு இருக்கிற அவளுடைய ஷூவோட கயிறை இறுக்கி நீ நெருங்கலாம். இல்ல நீயே ஒரு கைக்குட்டையை கீழே போட்டுட்டு அது உங்களது தானா அவளை நெருங்கி கிறக்கமா கேட்கலாம். அவளை வளைச்சி போடதான் நீ இப்படியெல்லாம் செய்யறேன்னு மட்டும் அவளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா உன் அழகுக்கு முன்னாடி அவ முழுக்க சாஞ்சிருவாப்பா. என் ஆண்மையின் பூரிப்பை நீ அதிகமா எடை போடுற, முணுமுணுத்தான் டாமி. சிறு புன்னகையை பதிலாக்கிய டூபென்ஸ், வயசான ஒரு கிழத்தை நான் கட்டிக்கிட்டா அது மூச்சுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும். என்ன சொல்ற? உனக்கும் இது பொருந்தும். உடனடியா அது மண்டைய போட்டா போலீஸு கீலிசுன்னு நம்ம கதி அவ்வளவுதான். இதை விட்டுடலாம்ப்பா. பல அபாய சிக்கல்கள் பின்னி பிணைந்தது. திருமணம் மூலம் பெரும் பணத்தை அடையும் வழி என்றால் மீதம் இருப்பது ஒரே வழிதான், பணத்தை பண்ணுவது. அதை நாம பல முறை முயற்சி பண்ணிருக்கோம் டூபென்ஸ். தனித்தனியா எல்லாம் வீண், தோத்துட்டோம். ரொம்ப நல்ல நல்ல வழிகளா, சரியான தப்பற்ற வழிகளா நாம முயற்சி பண்ணிருக்கோம், ஒத்துக்கிறேன். ஆனா நாம தப்பான வழியில இறங்கினா நாம சாகசக்காரங்களா மாறுவோமடா. நோ ப்ராப்ளம், இதையும் பார்த்துடுவோம் என்று ஆர்வமான டாமி எங்கே எப்படி தொடங்குவது என்று கேட்டான். அதான கஷ்டம். நாமே நம்மை தெரியப்படுத்தணும் வெளி உலகத்துக்கு. அப்போ ஜனங்க நம்மை நாடி வந்து வாடகைக்கு எடுப்பாங்க குற்றங்கள் பண்ண. வாவ், நாக்கு ஊறுது என விவரித்த டாமி கேலி மிளற சொன்னான். சொல்வது ஆசார அனுஷ்டான குடும்பத்து வாரிசு இருக்கட்டுமே,
இந்த விஷயத்துல புதைந்துள்ள அதர்மமும் நெறி தவறிய அணுகுமுறையும் என்ற டூபென்ஸ் அவங்களுடையது, நம்முடையது ஆகாது என்றால் முழுக்கமாய். ஒரு வைர அட்டிகையோ அல்லது விலை உயர்ந்த நெக்லஸையோ நமக்காக நாம திருடுவதற்கும் அதை திருட நாம வாடகைக்கு எடுக்கப்பட்டு ஒரு கருவியாகப்படுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீ ஒத்துப்ப. அகப்பட்டா ரெண்டுத்துக்கும் மயிரிழை கூட வித்தியாசம் இருக்காது, தெரியுமில்ல? அப்படியே இருக்கலாம். ஆனா நான் அகப்பட மாட்டேன். நான் புத்திசாலி. நினப்புதான் கழுத்தை நெருக்கி பொழப்பை கெடுக்கும். கிண்டல் வேண்டாம், கவனிடாமி. நிஜமா துவங்கலாமா? 2 பேரும் பார்ட்னர் ஆகி இந்த தொழிலை தொடங்கலாமா? ஹே ஹே, நிஜமாதான் பேசுறியா? விளையாடலையே? ஹோய், வைர மாலையை திருட ஒரு கம்பெனியா? வாவ்! கிண்டல் வேண்டாம்ன. அது ஒரு உதாரணம். நம்ம கம்பெனி, அதாவது எப்படி சொல்றது, வார்த்தை வரலையா? ஆமாம், அதாவது அது அது நம்ம கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூர். உன்னையும் என்னையும் சேர்த்து, புரியுதா? கூட்டு பரிவர்த்தனை. அடிப்பாவி, பேர் கூட தயார். இளஞ்சிங்கங்கள் லிமிடெட். பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர் எங்கே போவ? உலகத்துல குற்றம் பண்ண ஆள் தேடிக்கிட்டு எத்தனை பேரை இருக்காங்க. விளம்பரம் மூலமா என்று தயாராயிருந்தாள் அவள். உன்கிட்ட சின்ன பேப்பரும் பென்சிலும் இருக்கா? ஆம்பளைங்க கிட்ட நிச்சயம் இது 2 இருக்கும். நாங்க கொண்ட ஊசியும் பவுடர் பஞ்சும் தவறாம வச்சிருப்பது மாதிரி. ஒரு சிறு பச்சை நிற அழுக்கு நோட்டு புத்தகத்தை அவளிடம் டாமி நீட்ட, அதில் ஈடுபாடாய் டூபன்ஸ் எழுதத் தொடங்கினாள். ஆரம்பிக்கலாமா? 2 ராணுவ வீரர்கள் 2 முறை பெரிய காயங்களோடு ராணுவத்திலிருந்து. சத்தியமா இப்படி வேண்டாம். ஓ, கொஞ்சம் தப்பு இல்ல? கிழ பிசாசே, இப்படி ஏதாவது ஸ்டண்ட் அடிச்சா அது ஆதரவற்ற தனிமையில கிடக்கிற ஏதாவது ஒரு கிழ பெண்மணியின் நெஞ்சை போய் உலுக்கிவிடும். நிச்சயமா சொன்னா கேளு. உடனே உன் மீது கரிசனை கொண்டு ஓடி வந்து அப்படியே உன்னை தத்தெடுத்துக்கிட்டு தன் பிள்ளையாக்கிப்பா. பிறகு இந்த சாகச வேலையெல்லாம் விட்டுட்டு நீ நிம்மதியா பணத்தோடும் சொத்து பத்தோடும் இருக்கலாம். நான் யாருக்கும் தத்து போக மாட்டேன். ஓ, உனக்கு அதுல நம்பிக்கை கிடையாதுங்கிறத மறந்துட்டேன். சரி விடு. இப்பெல்லாம் இது போல நிறைய விளம்பரங்கள் பேப்பர்ல பொங்கி வழியுது, தெரியுமா? இதை கேளு, எப்படி இருக்கு பாரு. 2 இளைய சாகசக்காரர்கள் வாடகைக்கு எதை செய்யவும் எங்கு போகவும் தயார். சம்பளம் சமத்தியா இருக்க வேண்டும். கடைசியில எதுக்கு அது? ஆரம்பத்துல இருந்து நாம அதுல வெளிப்படையா இருந்துடணும் டாமி. இன்னும் ஒண்ணு சேர்க்கணும். கூட என்ன கொடுத்தாலும் மறுக்கப்படாது. தங்க இடம், வசிக்க ஜாமான்கள். இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்துக்கு வரும் எந்த பதிலும் நியாயமற்றதாக இருக்கும். எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படியா? அப்போ இப்படி மாத்திட்டா என்ன? எந்த தகாத காரியத்துக்கும் தயார். கொடுக்கப்படும் பணம் மட்டும் தாராளமாக இருக்கும் பட்சத்தில். மூன்றியா கொஞ்சம்? அதுல பணம்னு ரொம்ப புலம்பாத. அலையறோங்கிறத துல்லியமா தெரிஞ்சிடும். நான் அந்த அளவுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பணத்துக்கு. ஆனாலும் நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். இப்ப பாரு, 2 இளைய சாகசக்காரர்கள் வாடகைக்கு எதை செய்யவும் எங்கே போகவும் தயார். சம்பளம் சமத்தியாக இருக்க வேண்டும். காரிய காரணமற்ற எந்த வேலையும் நிராகரிக்கப்படாது. எப்படி? இதை நீ படிச்சா உனக்கு எப்படி படும்? இதை நான் படிச்சா ஒண்ணு
ஏதோ ஆள் மாறாட்ட கும்பல் நடத்துற தில்லுமுல்லா படும், இல்ல ஏதோ ஒரு கிறுக்கம் கொடுத்த விளம்பரமா படும். இதோ இன்னைக்கு பேப்பர்ல நல்ல சேவகன் என்கிற பெயரில் வந்திருக்கிற ஒரு கசமுசா விளம்பரத்தை விட இது எனக்கு மோசமானதாக படல என்ற டூபென்ஸ் எழுதியிருந்த காகிதத்தை கிழித்து டாமியிடம் நீட்டினாள். சொல்றத செய். டைம்ஸ்ல தரலாமா? அதான் சரி. ஒரு பாக்ஸ் நம்பர் தந்துரு. 5 தம்படி ஆகலாம். இந்தா 2.5 என் பங்கு. டாமி கையில தரப்பட்ட தாளை சிந்தனையோடு பிடித்து கொண்டிருந்தான். அவன் சிவந்த முகம் மேலும் நெருப்பாய் வண்ணம் கொண்டது. இறுதியாய், இதை நாம முயற்சி செய்துதான் ஆகணுமா என்றான். சொல்லு டூபென்ஸ், விளையாட்டா கூட இது மாதிரி எல்லாம் பண்ணலாமா? டாமி, கிளம்பு. நீ ஒரு விளையாட்டு வீரன். பிறகு என்ன விளையாட? வெற்றியை கைப்பற்றுவோம். சில்லிட்டு போயிருந்த தேநீரை 2 கோப்பைக்குள் ஊற்றினாள் அவள். ஒன்றை அவனிடம் தந்துவிட்டு தான் எடுத்துக்கொண்ட கோப்பையை அதில் இடித்து, நமது கூட்டு பரிவர்த்தனை தொடங்கட்டும். கமான், அது அப்படியே வளர்ந்து கொழிக்கட்டும் என்று உசுப்பேற்றினாள். இளஞ்சிங்கங்கள் லிமிடெட் டூபென்ஸுக்கு ஏற்றார் போல பதில் தந்தான் டாமி. இதற்கு இருவரும் கோப்பையை கீழே வைத்துவிட்டு காரணமின்றி கலகலவென சிரித்துக் கொண்டனர். பிறகு டூபென்ஸ் எழுந்து கொண்டாள். கிழவா, நான் என்னுடைய அரண்மனையின் அந்தப்புற அறைக்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. எனக்கும் தான். நான் என்னுடைய 5 நட்சத்திர ஆடம்பர அறைக்கு திரும்பியாக வேண்டும். இவ்விரு கற்பனை வசனங்களுக்கும் இருவரிடம் இருந்து வெடிச்சிருப்பு புறப்பட்டது. டூபென்ஸ், அடுத்து எங்கு சந்திப்பது? எப்பொழுது? நாளைக்கு 12 மணிக்கு. பிக்கா, டில்லி ரயிலடியில சிரமம் இல்லையே? என் நேரம் எனக்கு கட்டுப்பட்டது, அதிகாரமாய் சொன்னான் தாமஸ் ஃபோர்ட். அப்ப சரி, குட் பை கிழராட்சசி. இரு இளைஞர்களும் எதிர் பக்கங்களில் பயணப்பட்டனர். கருணை உள்ளம் கொண்டவர்கள் நடத்தும் ஓர் இல்லத்தில் இருக்கிறது டூபென்ஸின் சிறிய அறை. காசு பற்றாக்குறை காரணமாக அவள் இப்பொழுது பஸ்ஸில் ஏறவில்லை. கால்நடை பயணத்தையே தேர்ந்தெடுத்தாள். போக வேண்டிய தூரத்தில் பாதியை கடந்திருக்க மாட்டாள். அப்பொழுது அவளுக்கு பின்னால் இருந்து மிக அருகாமையில் ஒலித்த ஒரு ஆண் குரல் அவளை திடுக்கிட்டு துணுக்குற வைத்தது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்றது அக்குரல். கொஞ்சம் அவகாசம் கிடைக்குமா உங்களோடு பேச?